Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு இந்த 5am நான் தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்றத ஒரு ருட்டீன் vlog மாதிரி போடுவோம்னு நினச்சேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற சிக்கன் மசாலா, அதோடு வந்துட்டு 10 வகையான தானியங்கள் வச்சு நாங்கள் செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு. வேணும் அப்படின்றவங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், அப்போ பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற நாள் வந்துட்டு ஒரு வீக் டே தான். வழமை மாதிரியே 5 மணிக்கு எழும்பி தொழுதுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்ட்டா கொஞ்சம் ஓதுவேன். ஓதிட்டு அப்படியே கிச்சன் போய்த்திடணும். ஏன்டா ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செய்யணும், அதோட வீட்டில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். வந்த உடனே வந்துட்டு நான் அரிசை கழுவி ரைஸ் குக்கரில் போட்டுட்டு தான் மற்ற வேலைகள் செய்வேன். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இடியாப்பமும் தேங்காய் சம்பலும் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அதோட வந்துட்டு மகளுக்கு சவ்வரிசி கஞ்சி அப்படின்றா சரியான ஆசை. நல்லா நட்ஸ் ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு சவ்வரிசி கஞ்சி ஒன்றும் காய்ச்சுவோம்னு நினச்சேன். சில பேர் வந்துட்டு கேட்பீங்க, என் இடியாப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிக்குது, என்னம்மா யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இடியாப்பத்துக்கு அப்படின்னு வீட்டிலே செய்வோம், அரிசிமா அதுதான் யூஸ் பண்ணுவேன். சம்பல் அரைக்கக்கெல்லாம் எப்போவுமே இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த ஈர்க்கொச்சி காய்க்குது இல்லையா, அது பறித்து சம்பல் அரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ இன்றைய கொஞ்சம் லேட் ஆகிட்டு, வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே செய்யக்கெல்லாம் லேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கணும். மிக்சிலேயும் உங்களுக்கு சம்பல் வந்துட்டு அம்மியில் மாதிரியே கிட்டத்தட்ட நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கலும். இந்த சம்பலுக்கு வேறொன்றும் இல்லை, ஈர்க்கொச்சிக்காய், வெங்காயம், உப்பு, கொஞ்சம் மாசி, தேங்காய் பூ, அவ்வளோதான் போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த பல்ஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இறக்கணும். அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு தேசிக்காய் புளி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்டா இடியாப்பத்துக்கு வந்துட்டு வேறு லெவல் லைக்கும். பாலையும் காய்ச்சி டீயையும் ஊற்றி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு மகளை ஸ்கூலுக்கு தான் ரெடியாக்கிட்டிக்கிறேன். அதோட அவட லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கு வந்துட்டு இடியாப்பம், தேங்காய் சம்பல், வாழைப்பழம் மட்டும் வச்சுக்கிறேன். அவள் வந்துட்டு காலையிலே கொஞ்சம் சாப்பிட்டு போவா, 7 அளவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு பேக் பண்ணி கொடுப்பேன். மகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு வந்துட்டு இந்த பெசங்கலை சொல்லுவோம் நாங்கள், பேஷன் ஃப்ரூட்டோட இலை, அந்த கீரை வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அந்த இலையை இப்படி குட்டி குட்டி பீசஸ் அரிஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், தேங்காய் பூ, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாடவை எண்ணெய் ஊற்றி அப்படியே கிளறி எடுத்துடணும். மிச்சம் வேகப்படாது, நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு நாட்டு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு போட்டுட்டிக்கிறேன். அப்போ இப்போ அவங்களோட லஞ்ச் பாக்ஸை தான் நான் ரெடி பண்ணிட்டிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு மீன் கறி செஞ்சிருந்தேன். அதோட இந்த பேஷன் ஃப்ரூட்டோட இலை, அந்த கீரை, நாட்டு முட்டை ஆம்லெட். ஹஸ்பண்டும் வேலைக்கு போனதுக்கு பிறகு நானும் என் குட்டி மகனும் சேர்ந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிந்துட்டு டீ குடிப்போம். டீயை குடித்து முடித்ததோடே வந்துட்டு என் எக்ஸசைஸ் அந்த டைம் வந்துடும். அப்போ நான் அதுக்கு வைத்துருவேன். எக்ஸசைஸ் அப்படின்னு செய்கிறீங்கண்டா கட்டாயம் அதுக்கு ஒரு கிட் வச்சுக்கோங்க, உடுப்புண்டு. நானும் வந்துட்டு வச்சுட்டிப்பேன். இப்போ வீடியோக்காக வேண்டி நான் அதே ட்ரெஸ்ஸோட அப்படி சும்மா செஞ்சு காட்டுறேன். மூச்சு பயிற்சி என்ற சில வீடியோக்களில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மாஷால்லாண்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம், கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய தடவை இதோட லிங்க் எல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா கட்டாயம் செய்யுங்க. மூச்சு பயிற்சி ஒரு 15 நிமிஷம் செஞ்சதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நான் வந்துட்டு செய்வேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோட யூடியூப் சேனல் பார்த்து தான் இந்த எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி செஞ்சுட்டிப்பேன். மாஷால்லாண்டி எனக்கு அவ்வளோ அது பயனாகிக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களோடையும் கட்டாயம் இந்த கிளிப்பை சேர்த்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
இயற்கையான எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதை கொடுத்தோம் அப்படின்னா எத்தனையோ மடங்கு நல்லது கிடைக்கும், கெட்டதை கொடுத்தோம் அப்படின்னா கெட்டது தான் கிடைக்கும். காலம் வரைக்கும் வரப்போகிற எங்களோட உடம்புக்கு நல்லதையே எப்பவும் கொடுப்போம் இல்லையா? என்ன சரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 5-10 நிமிஷத்துலேருந்து இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணி 1 மணித்தியாலம் வரைக்கும் அதுக்கு ஒதுக்குறதுக்கு இன்ஷால்லா முயற்சி செய்யுங்க. நான் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. என் எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காலை சாப்பாடு சாப்பிடுவேன். ஏன்னா நல்லா பசி வரும், அதுக்கு பிறகும் நிறைய வேலைக்குது அப்படின்றதால நிறைய சக்தி தேவைப்படும் இல்லையா? அப்போ இன்றைக்கி காலை சாப்பாடு இடியாப்பம், தேங்காய் சம்பல், அதோட சவ்வரிசி கஞ்சி. அதுக்கு நான் எப்போவுமே வாழைப்பழம் மட்டும் அப்படியே கட் பண்ணி போட்டு சாப்பிடுவேன். அப்படி எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்ல விருப்பம். அதை சுட்டி எப்போவுமே சவ்வரிசி கஞ்சி காய்ச்சினா வாழைப்பழம் வச்சுப்பேன். சாப்பிட்டு முடிச்சதோட வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும். சிங்க் கழுவுறதுலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்டா சிங்க் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனசுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கும். அதுக்கு பிறகு எல்லாரும் செய்கிற மாதிரி தான் வீடு கூட்டுறது, அதுக்கு பிறகு முத்தம் கூட்டுறது. உடுப்பு இருந்துச்சு அப்படின்னா கழுவுவேன், அப்படி இல்லாட்டி வந்துட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி கழுவுறேன். முத்தம் கூட்ட போனால் மட்டும் நான் வந்துட்டு அதுக்கு ஒதுக்குற டைமை விட கொஞ்சம் கூடுதலாகவே போய்த்திரும். எனக்கு இந்த பச்சை பச்சையாக ஈக்கிற இலக்கொலை அதெல்லாம் சரியான விருப்பம். அப்போ அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நேரம் போகிறதே எனக்கு விளங்காது. அப்போ புல் பிடுங்குற அந்த மாதிரி வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கார்டனில் செஞ்சுட்டே கூட்டுவேன். அதை சுற்றி கொஞ்சம் லேட் ஆகும். குட்டி மகன் வந்துட்டு என்னையோடையே பின்னால் சுற்றி சுற்றி இருப்பாங்க. தாத்தாவும் ஸ்கூல் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒத்தரம் இல்லை இல்லையா? அப்போ இந்த மண் விளையாடுவாங்க, நானும் விளையாட விட்டுருவேன். அவங்க பாடி வாஷ் பண்ண முந்தி குளிக்க முந்தி நல்லா மண்ணெல்லாம் விளையாடினதுக்கு பிறகு நகத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு முழு ஆட்டி விட்றது, அப்படி இல்லாட்டி பாடி வாஷ் பண்ணுறது அப்படி செய்வேன். மகளும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு 2 பேரையும் ஒரேடியாக குளிக்க வச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றி விட்ருவேன். அதுக்கு பிறகு பகலைக்கு ஆக்கிறதுக்கு மரத்தில் வந்துட்டு மாஷாலாண்டு சீசன் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிக்குது. அப்போ அதுலேருந்து தான் பறிச்சுட்டிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சிக்கலும் அப்படின்றதுனால கறிக்கு தேவையானதை மட்டும் உடச்சி எடுத்துக்குவோம். மாஷாலாண்டு இந்த முறை அவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிச்சு. அப்போ சொந்தக்காராக்கள் பக்கத்தூட்டாக்கள் எல்லாருக்கும் மாதிரி கொடுத்து பட்டுச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு சும்மா தேங்காய் பால் ஊற்றி ஆக்குவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதால நான் ஷேர் பண்ணலை. அதோட நான் வந்துட்டு புதுசாக அவங்களோட அறிமுகப்படுத்துகிற இந்த சிக்கன் மசாலா பற்றி இந்த கிளிப்பில் செல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த சிக்கன் மசாலா வந்துட்டு லேசாக ஆக்க நினைக்கிறாக்களுக்கு வந்துட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகிக்கும். ஏன்டா இதில் நீங்கள் வேறு வேறையாக கொச்சிக்காய், மஞ்சள், சரக்கு அந்த மாதிரி சேர்க்க தேவையில்ல. நான் எல்லா ஸ்பைசஸையும் வந்துட்டு சரியான அளவுகளில் கலந்து நானே தயார் செஞ்ச இந்த ரெசிபி. நீங்கள் வந்துட்டு கோழி தாளிப்பீங்க இல்லையா எண்ணெயில், அதுக்கு கருவேப்பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல. இந்த சிக்கன் மசாலா வந்துட்டு அவ்வளோ மணமாய்க்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சும்மா காட்டுவோம் அப்படின்றதுக்காக கருவேப்பட்டை மட்டும் சேர்த்திக்கிறேன். தக்காளி, வெங்காயம், ரொம்ப கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின அளவு நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கன் மசாலா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கோழியோட அளவை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலும். எண்ணெயில் போட்டு லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோழியை போட்டு பெரட்டவும் மேலும். அப்படி விருப்பம் இல்லாட்டி கோழியில் மசாலாவை போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தாளித்து கொட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். அளவாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆணம் வேணுமோ அந்தளவுக்கு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கிறணும். ஆக்கி டீக்கக்கலை வந்துட்டு காலை சாப்பாடு மட்டும்தானே சாப்பிட்டோம், இடையில தண்ணி அந்த மாதிரி குடிப்போம். அப்போ கொஞ்சம் பசி மாதிரி வரும். அந்த நேரத்துக்கு ஃப்ரூட்ஸ் என்னவாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குடிப்போம். இன்றைக்கு வந்துட்டு அலிப்பேரை இருந்துச்சு வீட்டில், அதுக்கப்புறம் அதை தான் அடித்து ஜூஸ் குடிச்சிட்டிக்கிறோம். சிக்கன் கறி வந்துட்டு ஆக்கினத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் நீக்கும், உங்களுக்கு விருப்பமாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த சிக்கன் மசாலாவும் உங்களுக்கு நேற்றேந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலும். இந்த சிக்கன் மசாலா வச்சு உங்களுக்கு சிக்கன் கறி மட்டும் இல்லாமல் பொலஸ் கறின்னு சொல்லுவோம் இல்லையா, பொலசிக்கா கறியும் ஆக்கலும். ஏண்டா அதை மாதிரி தானே பொலசிக்கா வந்துட்டு எப்போவுமே கோழி மாதிரி ஆக்கினோம் அப்படின்டா டேஸ்ட் ஆகிக்குமெண்டு எங்களோட உமா சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு இந்த சிக்கன் கறியோட முருங்கைக்காய் கறி, அதோட குறிஞ்சான் சம்பல். சாப்பாடு வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு எடிட்டிங் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடிட்டிங் வேலை செய்வேன். பிள்ளைகள் வந்துட்டு சில டைம் தூங்குவாங்க, சில டைம் வந்துட்டு தூங்க மாட்டாங்க. அசரெல்லாம் தொழுதுட்டு தான் வந்துட்டு நாங்கள் என்ன சரி குடிக்கணும் அப்படின்டா குடிப்போம். பிள்ளைகள் வந்துட்டு பால் குடிப்பாங்க. நான் வந்துட்டு இப்போ இயன்ற வரைக்கும் இந்த டீ குடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அந்திக்கு ஸ்பெஷலாக அந்திக்கு வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்போ சில டைம் வந்துட்டு இந்த துளசி இலைகள் இருக்குது இல்லையா, அது கற்பூரவள்ளி இலைகள், அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூ சாறிக்குது இல்லையா, இந்த மாதிரி சாறுகள் வந்துட்டு குடிப்பேன். அப்போ அன்றைக்கு நான் செஞ்சு வச்சிருந்த பீனட் குக்கீஸ் இருந்துச்சு. அப்போ அதோட துளசி இலை சாறு தான் குடிச்சிட்டிருக்கிறேன். எப்போவாலும் நினச்சிச்சு அப்படின்டா டீ குடிப்பேன். ஆனால் வந்துட்டு அதுக்கே எடிக்ட் ஆகப்படாது, எடிக்ஷன் நீக்கப்படாது அப்படின்ட்டு இப்போல்லாம் நான் நினைக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் பால் எல்லாம் ஊற்றி கொடுத்ததுக்கு போகிறோம் டைம் இருந்துச்சு அப்படின்டா பிள்ளைகளோட கார்டனில் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு என்ன சரி ஒரு புக் இருந்துச்சு அப்படின்டா ஒரு 2-3 தாளாலும் இந்த டைமில் வாசிக்கிறது வந்துட்டு எனக்கு அவ்வளோ விருப்பமாய்க்கும். என் அவ்வளோ மனசுக்கு வந்துட்டு நிம்மதியாய்க்கும். ஒன்றுமே இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாசிப்பு பழக்கத்தை கட்டாயம் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எப்போவுமே நான் நினைப்பேன். ஏன்டா நான் செய்யாததொண்டை என் பிள்ளைக்கு எனக்கு செய்விக்கேலன்னா சுட்டி முதலாவது நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ என் டின்னரை வந்துட்டு நான் எப்போவுமே 7 மணி உள்ளுக்கே எடுத்துக்குவேன். ஏன்டா எனக்கு அது நிறைய பயன் தந்திக்குது. அதை சுட்டி நான் அதை விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுக்கிறேன். அப்போ டின்னரை சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தொழுதுட்டு கொஞ்சம் மோதிட்டு பிள்ளைக்கு படித்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ எங்களோட ராவு சாப்பாடு வந்துட்டு பகலுள்ள சாப்பாடே தான், சோறெல்லாம் மிஞ்சி இருந்துச்சு. அப்போ அதை தான் நல்லா சூடு பண்ணி எடுத்திருந்தேன். பிள்ளைக்கு மோதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சரி அவൾക്ക് விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து கொடுப்பேன். இடையில வந்துட்டு அவൾക്ക് நல்லா ஆர்ட்டுண்டா அவ்வளோ விருப்பம். அப்போ அந்த ஆர்ட்டோட வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணின மாதிரி என்ன சரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் விருப்பமாக படிப்பேன். அப்போ இந்த நாளும் என் ருட்டீன் வந்துட்டு இப்படியே தான் நீக்கும் அப்படின்னு இல்லை, ஒரு நாள் இப்படி இருக்குது, அதை தான் ஷூட் பண்ணி காட்டிக்கிறேன். அதுக்கு பிறகு இஷாவெல்லாம் தொழுதுட்டு வந்துட்டு வீட்டில் மற்ற எல்லாரும் பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுவாங்க. அப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 2-3 மாதமாக வந்துட்டு நான் இந்த விஷயம் செஞ்சுட்டிருக்கிறேன். அப்படின்டா அடுத்த நாளைக்கு வந்துட்டு நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத வந்துட்டு முக்கியமான விஷயங்கள்லேருந்து அப்படியே படிப்படியாக எழுதிட்டு போவேன். எழுதி வச்சுட்டு கட்டாயம் செய்யணும் அப்படின்றத வந்துட்டு எப்படி சரி அதுக்கு டைம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த ஹேபிட் வந்துட்டு அவ்வளோ பிரயோசனமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதோட வந்துட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு அப்படியே தூங்குறது தான். ராவையில் தூங்குகிற 7 to 8 hours தூக்கத்தை தேவையில்லாத இந்த விஷயத்துக்காகவும் தியாகம் பண்ண வேணும். நான் பெரிய டாக்டர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்க வேணும். நான் நிறைய காலம் தேடி படித்தது எனக்கு பிரயோசனப்பட்டதை என் அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.